நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. உட்பகுதிகளாக இருக்கட்டும், வடகடலோர மாவட்டத்தின் சில இடங்களாக இருக்கட்டும், தென் உள் மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும், கேடிசிசி பெல்ட்டிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நிச்சயமாக மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம்தான். தற்பொழுது வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது. கீழடிக்கிலும் அதனுடைய தாக்கத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த ஒரு 2-3 தினங்களுக்கு அது அந்த பகுதிகளில் தான் சுற்றிட்டு இருக்கோம். அதாவது வடமேற்கு வங்கக்கடல் அல்லது வடக்கு வங்கக்கடல் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளுக்கு அருகாமையிலேயே அது சுற்றி கொண்டு இருக்கும். 13 அல்லது 14ஆம் தேதி வாக்கில் அதற்கு நெருக்கத்தில் தான் அது உள்ளே ஊடுருவ முற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை நான் முன்வைக்கிறேன். அதனால் நமக்கான வெப்பச்சலன மழை பதிவாகுவதில் தொய்வுகள் எதுவும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய தினங்களிலும் வெப்பச்சலன மழையானது கணிசமாக கிடைத்து கொண்டு தான் இருக்கும். இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். இப்போ நேற்றைய தினம் அதற்கு முன்தினம்லாம் பதிவான அந்த மழை அளவுகள்லாம் 30 மில்லிமீட்டர் 40 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனுடன் ஒப்பிடுகையில் 10 அல்லது 11ஆம் தேதிகளின் வாக்கில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பரவலான வெப்பச்சலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ரெயின்ஃபால் டேட்டாவெல்லாம் பார்த்து செக் பண்ணும்போது சில இடங்களில் ரொம்ப பரவலாகவே பதிவாகி இருக்குது. குறிப்பாக வட தமிழகத்தில் தென் உள் மாவட்டங்களிலும் மழையெல்லாம் பதிவாகி இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, சிவகங்கை மாவட்டம் ஃபார் ஷோர் இந்த மாதிரியான பீரியடில் அது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அது அவ்வப்பொழுது மழை பொழிவை பெற்றுக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஹைலைட் ஆஃப் த ஷோ இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இப்போ முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பது திண்டிவனம் ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஸ் ஸ்டேஷன் தான். அந்த பகுதியில் ஆல்மோஸ்ட் செஞ்சுரியை நோக்கி மழை அளவு எட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் 94.8 மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இவை போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அதிகபட்ச பெனிஃபிட்டை விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் பெற்றிருக்கிறது. ஸோ புதுச்சேரி பகுதிகளும் சில இடங்களில் மழை பொழிவை பெற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். நீங்கள் யாராவது புதுச்சேரி நகரில் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். காரைக்காலில் கூட பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் மழை பதிவானுச்சு. அதுக்கப்புறம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தது. ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓரளவிற்கு ஆக்டிவாக சில ஸ்டாம்ஸ்லாம் சுற்றிட்டு இருந்தது. ஆனால் அது காரைக்காலை ரீச் பண்ணலை. மயிலாடுதுறை மாவட்டத்திலே அது ஓரளவிற்கு மழை பொழிவை கொடுத்து கொண்டு இருந்தது. அதே போல் தஞ்சை மாவட்டத்தில், குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாக இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சிவகங்கை, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதிகள், குறிப்பாக விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் நேற்று நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது நேற்றைய குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகளில் அந்த பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மழை பதிவாக இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்திலே நான் மென்ஷன் பண்ணுறேன். விருதுநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பல இடங்களில் மழையானது அடுத்த 24 மணி நேரத்திலும் பதிவாகும். வெவ்வேறு சேலம் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது. வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழை பதிவாக இருக்குது. மழை அளவுகளில் முன்ன பின்ன உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் மழை பதிவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மழை நிலவரத்தையே சொல்லி கொண்டு இருக்கிறீங்களே, அடுத்த 24 மணி நேரம் வானிலைக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அது தொடர்பாகவும் இடையே நான் சில விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். கேடிசிசி பெல்ட்டில் மழை இருக்குங்கிறத நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். சுழற்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே கேடிசிசி பெல்ட்டுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அது நமக்கு தெரிந்தது தான். இதை நிறைய முறை நான் விளக்கியிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம மழை நிலவரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கேள்விகளுக்கான விளக்கங்கள் வழங்க தொடங்குவேன். அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை தொடர்பாகவும் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அது தொடர்பாகவும் நம்ம பேசி கொண்டு தான் இருக்கிறோம். மேலோட்டமாக சில நேரத்தில் பேசுகிறோம். வடகிழக்கு பருவமழை தொடர்பான கேள்விகளும் நிறைய முன்வைக்கிறத என்னால் பார்க்க முடியுது. நேற்றைய தினம் கூட ஒரு கேள்வி ஒன்று இருந்தது, அதற்கு நான் விளக்கம் வழங்கியிருந்தேன். இப்பொழுது நான் சொல்கிறேன், வடகிழக்கு பருவமழை தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை வைத்து பார்க்கும்போது சிறப்பாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சிறப்பான மழை பொழிவு என்பது இருக்கும். அதுலேயும் எந்த ஒரு பகுதியை நான் அதிகமாக இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன்னா டெல்டா பகுதிகளை தான் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படி தோணுது. சில விஷயங்கள் நமக்கு ஒரு அறிகுறி மாதிரி தென்படும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம நாளடைவில் நம்ம பார்க்குற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்டு கடலில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களையும் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு
கடைசியாக நம்ம யோசிக்கும் போது டெல்டா பகுதிகள் இந்த 2026ஆம் ஆண்டில் கனத்த மழை பொழிவை பெறுங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. புதுச்சேரி பகுதியும் கனத்த மழை பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சிகள் இருந்தாலுமே புதுச்சேரிக்கு ஜாகிரபிக்கலாக சில அட்வான்டேஜ் மிஸ் ஆகிறதுனால அந்த பகுதிகள் வந்து சில நேரங்களில் வந்து எப்படி சொல்கிறதுனா ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்பாங்க, மழை வந்து பதிவாகுது, இப்போ சென்னையில் மழை பதிவாகுது, திருவொற்றியூரில் பெய்யுது, அந்த பழவேற்காடு ஏரியில் பெய்யுது. ஏன்னா கொஞ்சம் சர்க்குலேஷன் இன்டென்ஸாக இருந்தாலே, அதுவும் அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வீக்கர் சர்க்குலேஷன் நிலை கொண்டு இருந்தாலே அது ஓரளவுக்கு வீக்கர் சர்க்குலேஷன் நம்ம சொல்கிறோம், அதனுடைய ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு இருந்து அது மழை மேகங்களை இன்னும் கொஞ்சம் ஹையர் லேட்டிடியூடில் குவிக்க ஆரம்பித்தாலே பழவேற்காடு பகுதிகள் வந்து அதிகமாக வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிடும். இந்த எந்த பகுதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புலிகேட் லேக்குன்னு சொல்லுவோம், அந்த பகுதிகள் அதிக பெனிஃபிட் அடையும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பழவேற்காடு ஏரி பகுதிகள் நிச்சயமாக அதிக மழை பொழிவை பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. பொன்னேரி அந்த ரீஜியன்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். திருவொற்றியூர் அந்த பகுதிகளை, கேளம்பாக்கத்தை நான் வந்து இப்போயே சொல்கிறேன், கேளம்பாக்கம் கண்டிப்பாக அதிக அளவிலான மழை பொழிவை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மரக்காணத்தை நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் இந்த முறை. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபெஞ்சல் புயல் காலகட்டத்திலையும் சரி, அது வந்து இந்த மரக்காணத்திற்கு நெருக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். அஃப்கோர்ஸ் அது அந்த மாதிரியான ஒரு பார்த்து தான் எடுத்தது. நம்ம புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டுட்டு வந்தோம் அதனுடைய அந்த நகர்வுகளை. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வாரத்திற்கு முன்பிலிருந்தே நம்ம பேசிகிட்டு இருந்தது அதுதான். புதுச்சேரிக்கு அதாவது அது கரையை கடப்பதற்கு ஒரு வாரம் இல்லை, 10 நாளைக்கு முன்பிலிருந்தே அது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற நிலவரம் வந்த உடனே அது ஃபார்ம் ஆன அந்த கண்டிஷன்ஸில் நமக்கு தெரிஞ்சுது. அவங்களுடைய பார்த்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு நிவர் சைக்ளோன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் வந்து ரொம்ப கிளியராகவே அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போலாம் பண்ண குரல் பதிவுகளாக இருக்கட்டும், சில நேரங்களில் அதில் எழுத்துப்பூர்வமான பதிவுகளும் பகிர்ந்திருந்தேன். அப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த புயல் வந்து கரையை கிடக்குமானாக்கா அது சப்ஜெக்டிவ், அதெல்லாம் உருவாகி அதெல்லாம் வரும்போது தான் தெரியும். ஆனால் சக்தி வாய்ந்த புயல்கள் கரையை கடந்த எல்லா ஆண்டுகளிலேயுமே தமிழகம் முழுமையும் அதிக அளவிலான பலனை பெற்றிருக்குதான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாது. நிறைய முறை வந்து அதிக புயல்கள் கரையை கடந்த வடகிழக்கு பருவமழை வந்து ரொம்ப பெரிய அளவில் நிறைய இடங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதிக சுழற்சிகள் வந்து கரையை கிடக்கும். ஆனால் அது ஒரு கான்சன்ட்ரேட்டடாக எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அந்த இடத்துல சேதத்தையும் ஏற்படுத்தி மழையையும் கொடுக்கும். உள்ளே அது நகர்ந்து போகும்போது எந்த பாத்து எடுக்குதோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழையை வந்து கொடுக்கும். ஆனால் அது வந்து ஒட்டுமொத்த ஸ்டேட்டையுமே வந்து அதிகமான ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய மழையாக வந்து இல்லை. இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா வீக்கர் சர்க்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது ஸ்லோ மூவிங் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நகரக்கூடிய சக்தி குறைவான சுழற்சிகள் இருக்கும்போது அது வந்து அதிகமான பலனை கொடுக்கும். வீக்கர் சர்க்குலேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நம்முடைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அதிகமான அந்த நகர்வு அது எடுக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஏன்னா அங்கேயே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இப்போ தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலே ஒரு சுழற்சி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இன்டென்ஸ் ஆகிட்டுனாக்கா பெரும்பாலும் அது நம்ம விட்டு எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா அங்கே வந்து பெசிபிக் ரிட்ஜ் இருக்கும், அதனுடைய அந்த எப்படி சொல்கிறதுனா அதனுடைய அந்த சைஸ் வந்து மேலடுக்கில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் மேலடுக்கில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் நிலவுதோ அதனை அடிப்படையாக கொண்டு தான் அது வந்து நகரும். அப்படி பார்க்கும்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் வந்து மிகப்பெரிய அளவில் தீவிரம் அடைந்தது என்றாலே பெரும்பாலும் அது நம்ம விட்டு விலகிடும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வந்து வருவோம். அதில் ட்விஸ்ட்டு கொடுத்த சுழற்சிகளும் இருக்குது, அதுவும் வரலாற்றில் இருக்குது. அந்த மாதிரியே நான் வந்து பார்த்துருக்கேன் சுழற்சிகளை. கஜா புயலே பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்த ஒரு சுழற்சி தான். அது கொஞ்சம் வித்தியாசமான சுழற்சி, மற்ற சுழற்சிகள் மாதிரி கிடையாது சமீப காலத்தில் நம்ம பார்த்ததில்ல. அது எதனாலங்கிறது அப்போ என்ன எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, அவங்க எத்தனை பேர் இந்த குரல் பதிவை கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அப்போல்லாம் எழுத்துப்பூர்வமான பதிவு தான், குரல் பதிவு அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. இப்போ நம்ம கொஞ்சம் நேரமின்மை காரணமாக இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த சூழல்கள்லாம் மாறுது. ஸோ அதனால் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து கடலோர பகுதிகளில் சிறப்பாக பதிவாகும். அதில் நான் சொல்கிற இந்த ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள், நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இப்போ புதுச்சேரி வந்து அந்த அளவுக்கு ஜாகிரபிக்கலாக ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி வந்து கிடையாது. நான் மறுபடியும் அதுதான் சொல்கிறேன். இதை நான் வந்து புதுச்சேரியிலேருந்து யாராவது இந்த காணொலியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் இதையும் மீறி உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் பாருங்கள். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன்.
இதுவும் ஒரு பொருட்டல்ல. அந்த ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜும் உடைக்கிற அளவுக்கான மழை கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அது என்னங்கிறத நம்ப அந்த நேரம் நெருங்கும்பொழுது நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதற்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது புதுச்சேரி மாவட்டத்திற்கும். அதே போல் நம்ம கடலூர் மாவட்டத்தை எடுத்தாலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் மெயினாக நான் வந்து பார்க்குறது இப்போ சீர்காழிலாம் கொஞ்சம் ஜியோகிராஃபிக்கலாக ரொம்ப அட்வான்டேஜ் நிறைந்த ஒரு பகுதி. இந்த பரங்கிப்பேட்டை சீர்காழி பெல்ட்டுங்கிறத நம்ம அடிக்கடி வந்து பேசியிருப்போம். ரொம்ப வருஷமாகவே இதை நான் பேசிகிட்ருக்கேன். நல்ல அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி. அது மாதிரி நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில பகுதிகள் ரொம்ப ஜியோகிராஃபிக்கலாக அட்வான்டேஜ் நிறைந்த பகுதிகள்னு பேசுவோம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த பகுதிகள் வந்து அதிக அளவிலான மழைப்பொழிவை பெறலை. 2017 அதற்கு பிறகு வந்த சில ஆண்டுகளில் சில நாட்கள் வந்து அந்த பகுதிகள் வந்து அதிக அளவிலான மழைப்பொழிவை பெற்றிருந்தது. தலைஞாயிறுன்னு ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. என்ன அப்போலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, தண்ணியில் வந்து இருந்தது அப்படிங்கிற அந்த நிலமையில் வந்து இருந்தது. தண்ணியில் இருந்ததுன்னா இப்போ நம்ம சென்னையில் தேங்கி நிற்கிற மாதிரியான தண்ணி கிடையாது. அது வந்து ஒரு கிராம பகுதி. அங்கே வந்து நீர் வந்து வெளியேறுவதற்கும் நீர் ஓடுவதற்கும் நிறைய இடங்கள் வந்து இருக்கும். நிலப்பரப்புகளும் அதிகம். ஆனால் வந்து தண்ணீரில் வந்து கிட்டத்தட்ட தத்தளித்து கொண்டு இருந்ததுங்கிற அளவுக்கு மழை வந்து பதிவானுச்சு. அப்போ ஊடகங்கள்லாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ அதெல்லாம் நடந்ததுன்னு வச்சிங்களேன், ரொம்பவே அது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலான சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ தலைஞாயிறுலலாம் வந்து கடந்த சில ஆண்டுகளாக பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை. அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிறோம். நம்ம அதாவது அந்த அளவுக்கு 2017 பதிவான அளவிற்கு மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். அதே போல் அதற்கு அடுத்த சில ஆண்டுகளில் கூட அந்த தலைஞாயிறு பகுதியில் அதிக அளவிலான மழையானது பதிவானது. நம்மலாம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம். அதனால் வந்து சொல்கிறோம். காரைக்காலும் ஜியோகிராஃபிக்கலாக அட்வான்டேஜ் நிறைந்த ஒரு பகுதி. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கே தெரியுமா இல்லையான்னு தெரில. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் காரைக்காலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சில அட்வான்டேஜுங்கிறது வந்து ஜியோகிராஃபிக்கலாகவே இருக்குது. பட் அது வந்து பாண்டிச்சேரிக்கு கம்மி, மரக்காணத்துக்கு அதிகம். மரக்காணம் வந்து அதிக அட்வான்டேஜ் பெற்றுடும் எப்படியும். ஸோ இது எல்லாத்தையும் அதுதான் அந்த அட்வான்டேஜையும் மீறி சில நேரங்களில் பாண்டிச்சேரியிலையும் அதிக மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புகள் என்பது உருவாகலாம்ங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால தான் அதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இவை போக நிறைய இடங்கள் இருக்குது. நான் பேசினேன்னா நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். அப்புறம் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளை கூட நண்பர்களை கேட்டுக்கொண்டே இருந்தீங்க இல்லையா, வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பகுதிகள் மேலே எனக்கு ஒரு ஹோப் வந்து இருக்குது. கங்கவல்லி மாதிரியான ரீஜியன் மேலே எனக்கு ஒரு ஹோப் வந்து எப்போவுமே வந்து உண்டு. அதை நம்ம வந்து பார்க்கலாம் பொறுத்திருந்து. இப்போதைக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர தேவையில்லை. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை நன்றாக பதிவாகுங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை வச்சு நம்மளால் சொல்லக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, சொல்லக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. என்னங்க நீங்கள் வட தமிழகத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. வடகிழக்கு பருவமழையில் தென் தமிழகத்தில் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் தமிழகத்திலும் நல்ல கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும். அதுலேயும் அந்த டிசம்பர் மாதம் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் இந்த லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டுனா இப்படியே பாசிட்டிவ் ஐஓடி கண்டிஷனுங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு தெரியுது. அப்போ லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் இருக்கும்போது மழை வந்து வேறு லெவலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட பெய்யலாம். அதற்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது. இது எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்குது. அதனால் இன்னும் நாள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப இமேஜினேஷனை வளர்த்துட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இப்போ எல்னினோக்கான சூழல்கள் இருக்குது, ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால் அதுவும் வந்து இந்த மாதிரியான காலகட்டத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதும். அப்போ வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு ஸ்லோ மூவிங் சிஸ்டம்ஸு, அதாவது அதிகமாக வீரியமடையாத குறைந்த அளவு வீரியமடையக்கூடிய சுழற்சிகள் அதிகமாக வருங்கிறதும் நம்மளுடைய இப்போதைய எதிர்பார்ப்பு. இது எல்லாம் கைக்கூடி வந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கடலோர பகுதிகளில் இந்த அளவுக்கு கனமழையும் வந்து பதிவாகும். பட் சமீப காலமாக நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டான்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு விடை வந்து உங்களுக்கே தெரியும். அதனால தான் நம்ம வந்து பொறுத்திருந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். இல்லைன்னா பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம். எங்கேயாவது இப்போ நம்ம கொட்ட போகுது மழை, மூழ்க போகுது சென்னைன்னு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தம்ப்நெயிலில் பெருசாக போட்டுவிட்டோன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே டென்ட் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் சமூகத்தில். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ ஆகஸ்ட் மாதம் வருதா, இப்போ அடுத்த மாதம்னா பாருங்கள் என்னென்னமோ சேனல், அந்த சேனல்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தம்ப்நெயில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு மாதிரியாக நம்மளை அப்படியே பயமுடுத்தி கதற விட்ற மாதிரி இருக்கும்.
நல்ல நாள்லேயே கதற விட்ற மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கே கதற விட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஃபேவரபுளான கண்டிஷனும் இருக்குது. அதனால் வந்து தாங்குமா சென்னை, ஐயோ சென்னை அவ்வளவுதான், உஷார் உஷார் அப்படிங்கிற மாதிரியான டைட்டில்லாம் அவங்க வந்து வைப்பாங்க. சென்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா அங்கே அதிக மக்கள் வாழ்கிறாங்க. அடுத்தது எல்லா ஊருக்கும் வைப்பாங்க, கடலோர பகுதிகள் முழுவதுமே காலி அப்படிங்கிற அளவுக்கு கூட டைட்டில்லாம் வைப்பாங்க. பட் யதார்த்த உண்மையை நான் சொல்கிறேன், மழை வாய்ப்பு இருக்கானா இருக்குது. நல்ல மழை வந்து வடகிழக்கு பருவமழையில் கிடைக்கும் கடலோர பகுதிகளுக்குங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது. அப்போ அது நடக்கும்போது தான் எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் அதிகமான அளவு மழை பதிவாகுங்கிறத ஒரு வாரத்திற்கு முன்பு இல்லை ஒரு 4-5 நாளைக்கு முன்பு நம்மளால் வந்து சொல்ல முடியும். அந்த மாதிரி நம்ம போனோம்னாக்கா அதில் அக்யூரசி இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா, அக்யூரசி வேணாம், கொஞ்சம் லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அது வந்து வேலைக்கு ஆகாது. ஏட்டு சுரைக்காய் கறிக்கும் உதவாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த பில்டப்பு, ஓவர் பில்டப்பு, அடுத்த வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி போனவங்க யாருமே வந்து உருப்படியாக எதையும் சாதித்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. நான் இதே பார்த்துட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். நம்ம 2017 பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெட்டை புயல், ஆகஸ்ட் மாதத்தில் ஏதோ ஒரு ஆள் எனக்கு ESP பவர்லாம் இருக்குது, 2 புயல் வரும், 4 சுனாமி வரும், என்னென்னமோ ஒரு ஆள் வந்து அடிச்சு விட்டுருந்தார். அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. அப்போ சோஷியல் மீடியா அப்படி தான். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த புகழுக்காக சில பேர் சில விஷயங்களை கொழுத்தி போட்டு போவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்பிட்டு இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனாக்கா, அந்த ஃபெமிலியாரிட்டியை நோக்கி அவங்க வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். நியாயமான முறையில் ஆக்சுவல் ஃபேக்டை பேசுகிறது தான் வந்து உத்தமமான விஷயமா இருக்கும். நம்ம பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தாக்கா அது வந்து நன்மை பெறக்கூடிய விஷயமா இருக்கும். தமிழகத்தினுடைய உட்பகுதிகள் அனைத்திற்குமே அது பெனிஃபிட் கொடுக்குமாங்கிறதும் போக போக வந்து தெரியும். அது வரைக்கும் நீங்கள் வந்து காத்துருங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில். ஏன்னா எல்லா ஆண்டுலேயும் ஒரே மாதிரி. இப்போ 2017 நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நான் டீட்டெயில்டாக பேசுவேன் அதை பற்றி. இப்போ நமக்கு நேரமின்மையும் இருக்குது. 2017 சுழற்சிகள் காற்றை இழுப்பதனால கிடைத்த மழை மிக மிக குறைவு. அதையும் நீங்கள் பார்க்கணும். சர்க்குலேஷன் இருந்தது, ஆனால் அது வந்து விண்டை உள்ளேருந்து புல் பண்ணும் போது கிடைத்த மழை மிக குறைவு. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. அதே சமயம் இப்போ 2020 2019 பார்த்தீங்கன்னா இந்த நிலை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது காற்றை இழுக்கிறதுனாலே அதிக அளவில் மழை பொழிவு கிடைத்தது. அதனால தான் திருநெல்வேலியிலலாம் வந்து தண்ணி வந்து கொட்டி தீர்த்து நின்னதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2021 நினைக்கிறேன், திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் வந்து கனத்த மழை வந்து பதிவானுச்சு. ஆக்சுவலாக அது வந்து சர்க்குலேஷனுடைய அந்த ஒரு காற்று குவிதல்னால கிடைத்த மழை வந்து கிடையாது. அது காற்று இழுத்ததுனால கிடைத்த மழையே வந்து அந்த அளவிற்கு இருந்தது. ஸோ இப்படியும் நடக்குது. இப்போ 2017 அது ஒர்க் அவுட் ஆகலை இல்லையா? அது காற்றை குவிக்கிறதுனால தான் அதிக மழை கிடைத்தது. வடகடலோர மாவட்டங்களில் அதிக மழை கிடைத்தது. ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் வேறு மாதிரி இருக்குது. அப்போது சுழற்சிகளே ஒவ்வொரு விதமாக சில ஆண்டுகளில் வந்து செயல்பட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு தான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்ந்து போகிறது. இது நிறைய நேரங்களில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியாமல் இது மூலியமாக நீங்களே நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். நாங்கள் எத்தனை பேர் வந்து இதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும், இல்லை வெதர் மாடல்ஸ் எத்தனை இருந்தாலும், கணினி சார்ந்த கணிப்புகள் அவசியம். அதை பேஸ் செய்து தான் நம்ம வந்து ஓரளவிற்கு விண்ட் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். இது இல்லாமல் ஒரு பகுதிக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. அதையும் நான் வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே எடுத்து நான் சில விஷயங்களை சொல்லுவேன். இதில் நம்ம இதற்கு முந்தைய காலங்களில் பார்த்த விஷயங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ், இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து வானிலை தொடர்பான விஷயங்களை வந்து விளக்குறதற்கு முயற்சி பண்ணுறோம். அப்படி விளக்கி நம்ம பண்ணும்போது அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களாலேயே எளிதாக உங்கள் பகுதியின் வானிலையை வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் ரொம்ப ஈஸி. இதுக்காக ஒரு அமேசான் நிறுவனம் வந்து ஒரு ஆப்பை தயாரித்து, நிறுவனத்தின் பேர் நான் வந்து சொல்லமா இல்லையான்னு கூட எனக்கு வந்து தெரியல. அமேசான் இல்லை, பல பெரிய நிறுவனங்கள் வந்து இதில் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் இந்த மாதிரியான வானிலை இருக்கும், நீங்கள் இந்த மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவங்க நிர்ணயிக்க போகிறாங்க. அந்த மாதிரியான சில முன்னெடுப்புகள்லாம் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வெளிநாடுகளில் அது இருக்குது. இந்தியாவில் அது வந்து வருமானு கேட்டிங்கனாக்கா வர்றதுக்கு வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ தான் இதை பேசினா அரசியல் ஆகிடும்.
ஸோ டேரிஃப் கூட நான் வந்து போடுவேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஐ மீன் அந்த ரஷ்யன் ஆயிலையும் ஈரான்லேருந்து நம்ம வந்து ஆயில் இறக்குமதி பண்ணோம்னா நமக்கு வந்து டேரிஃப் வந்து 100% போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு போல். ஏதோ ஷேர் மார்க்கெட்டை மாற்றி ஏதோ கொலாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினச்சாக்கா இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவும் போகிறாரு. சரி, அதை விடுங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம டீப்பாக போக வேணாம். நான் வானிலை தொடர்பாக சில விஷயங்களுக்கு உங்களுக்கு இப்போயே நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். வடகிழக்கு பருவமழை 2026 தொடர்பாக. இப்போ நம்ம மழை அளவுகளை பார்த்து விட்டு இந்த மழை நிலவரத்தையே பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வட தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. சில பகுதிகளில் மழை அளவுகளை மட்டும் பார்த்துடலாம். திண்டிவனம் ஆட்டோமேட்டிக் ரெயின் காட்ச் 95 மில்லிமீட்டர், ஆவணிப்பூர் விழுப்புரம் மாவட்டம் 74 மில்லிமீட்டர், பள்ளிப்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் 72 மில்லிமீட்டர், கொல்லி ஹில்ஸ் நாமக்கல் மாவட்டம் இந்த பகுதியை சில பேர் வந்து மென்ஷன் பண்ணியே கேட்டிருந்தீங்க. கொல்லிமலை அடிவாரத்தில் மழை பதிவாகுமா, கொல்லிமலை அருகில் மழை பதிவாகுமான்னு. இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை பகுதிகளில் சில இடங்களில் 59 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தில் கூவகம் 58 மில்லிமீட்டர், மயிலம் விழுப்புரம் மாவட்டம் 58 மில்லிமீட்டர். ஸோ மயிலம் அந்த பகுதியை நான் வந்து வடகிழக்கு பருவமழையில் நோட் பண்ண விரும்புகிறேன். விக்கிரவாண்டி, மயிலம் அந்த ரீஜியன், விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகள் அதுவும் கொஞ்சம் அதிக அளவிலான மழை பொழிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். திருபுவனம் சிவகங்கை மாவட்டம் 57 மில்லிமீட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குங்க. ஆலந்தூர் சென்னை மாநகரில் 54 மில்லிமீட்டர். ஸோ சென்னை மாநகரில் மழை வந்து பதிவாக இருக்குது, நல்ல மழையை பதிவாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் பதிவாக காத்திருக்கிறது. இதுவரை நான் பதிவு செய்த மழை அளவுகளே போதும் என்று கருதுகிறேன். இப்பொழுது நாம் மழை வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் ஃபார் ஷுர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு உள் மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பேஞ்ச அளவுக்கு பெய்யுமான்னு கேட்டிங்கனாக்கா சாரல் தூரல் மழை மாதிரி சில இடங்களில் பெய்யலாம். ஏன்னா பெங்களூர்லேயே உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து சாரல் தூரல் மழை மாதிரி தான் இருக்கும். அதனுடைய இம்பேக்ட் வந்து இங்கேயும் வந்து இருக்கும். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மட்டும் எப்படியும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகிடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதி அங்கே கண்டிப்பாக மழை இருக்குது. சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த லேட்டிடியூடு முக்கியமான ஒரு லேட்டிடியூட் இந்த மாதிரியான பீரியடில். ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம பேசுவோம்னாக்கா இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஒரு காணொலியில் நம்மளால் பேச முடியுது. அதுவும் அந்த காணொலியில் நம்ம பேசும்போதே எல்லா நேரங்கள்லேயும் கிடையாது. நமக்கு அந்த மைண்ட் செட், அந்த சூழல் எப்படி இருக்குது, நம்மளால் அதை பண்ண முடியுமா அப்படிங்கும்போது அந்த அத்தனை விஷயங்களும் அமையும் போது தான் இது வந்து நடக்கும். ஏன்னா அந்த மாதிரி பதிவு பண்ணுறவங்களுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டுங்கிறது வந்து இருக்கணும், சரியான ஒரு தருணம் வந்து இருக்கணும். அந்த ஒரு அமைதியான ஒரு மனநிலை இருக்கும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் பொறுமையாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியும். நான் கடந்த சில நாட்களாகவே சொல்லிகிட்டு இருக்கேன். ஆகஸ்ட் மாதம் வந்த பிறகுலேருந்து சென்னை புதுச்சேரி லேட்டிடியூட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதுதான் நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலும் சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சில இடங்களில், அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள், தஞ்சை மாவட்ட பகுதிகளுக்கு கூட டெல்டா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். அப்புறம் டெல்டா மாவட்டத்தில் இப்போ நாகப்பட்டினம் பகுதிகளெல்லாம் பெரிய அளவுக்கு மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு நண்பர் அன்றைக்கி சந்தித்தேன். மாலை நேரத்தில் காரைக்காலில் சும்மா நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் திட்டச்சேரியில் இருக்கக்கூடிய நண்பர், அவர் பேர் வந்து சிராஜுதீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அவங்க காணொலிகளை ஃபாலோ பண்ணுறேன், நான் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், நீங்கள் பதிலெலாம் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து இருக்குது இந்த வானிலை தொடர்பான விஷயங்களில். அவர் வந்து இந்த விலங்குகளினுடைய அந்த மூமெண்ட்லாம் வச்சு, குறிப்பாக அந்த எறும்புகளினுடைய அந்த விஷயங்கள்லாம் வச்சு அவர் என்கிட்ட சில தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அது அவர் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காரு. இத்தனை நாளாக ஒரு இப்படி பல வருஷமாக 99 அந்த பீரியடில் கூட அந்த மாதிரி இருந்தது. சமீபத்தில் ஒரு ஆண்டு அந்த மாதிரி இருந்தது. இந்த ஆண்டு வந்து அதே மாதிரியே இருக்குது. ஸோ இதற்கும் வடகிழக்கு பருவமழைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, அதனால் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். பட் இது வந்து ஆக்சிடெண்டெல்லாம் நடந்த ஒரு கான்வர்சேஷன். அதனால் அதை வந்து ரொம்ப நேரம் பேசி அதை கொண்டுட்டு போக முடியல. அந்த நேரத்தில் நான் ரோட்டில் சும்மா நடந்து வந்துட்டு இருந்தேன். அவரை பார்த்துட்டு இமானுவேல் சாரான்னு கேட்டுட்டு டக்குன்னு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் நம்மளுடைய பக்கத்தை வந்து பார்ப்பாங்க. அண்டு இதுன்னு இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயே கூட நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் டோட்டலாக வெதர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனே அதிகமாக போடுறது கிடையாது. இப்போ கம்மி பண்ணிட்டேன்.
காரைக்கால் அந்த லோக்கல் இன்ஃபர்மேஷனே நான் வந்து போடுறேன். அது நல்ல ரீச் இருக்குது. அது மக்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. பட் அவங்களாலே என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான். நான் நடக்கிறதே கொஞ்சம் வேகமாக நடந்து கடன்னு போயிடுவேன். அண்டு எனக்கு வந்து இப்போ கண் பார்வையும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இடத்துல தான் என்னால் வந்து பார்க்க முடியும். மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்களாங்கிறத கூட தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் ஃபோக்கஸ்ஸு. அந்த சைடு அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது ஃபோக்கஸ்ஸு. ஸோ அது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் சில பேரை என்னால் வந்து நின்று நிதானமாக பேச முடியாமல் கூட போயிருக்கலாம். அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் என்னால் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். அதுக்கு நான் வந்து வருந்துறேன். பட் யார் என்னை நிறுத்தி கேள்விகள் கேட்டாலும் நான் வந்து எந்த இடத்துலையும் பதில் சொல்லுவேன். அதிலலாம் வந்து நான் அதை யோசிக்கவே மாட்டேன். சரி, சிராஜுதீனுங்கிற நண்பர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை. அது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அவர் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காரு. இந்த எறும்புகளினுடைய நகர்வுகளை ஒரு நல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து மகிழ்ச்சி தான். அதை அவர் வந்து தொடரணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கிறேன். அவர் அநேகமாக இந்த காணொலியை கேட்டுகிட்டு இருந்தாருன்னா, அவர் அதை வந்து கண்டினியூ பண்ணார்னா அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுவே ஒரு ரிசர்ச்சாக கூட ஃபியூச்சரில் ஆகலாம். ஏன்னா விலங்குகளினுடைய அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான பருவநிலை மாற்றத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுவும் ஒரு ரிசர்ச் தான், ரிசர்ச் இல்லைன்னு கிடையாது. ஏன்னா நம்ம டெக்னாலஜிக்கலாக வேறு மாதிரி போயிட்டு இருந்தாலும் அதுவும் இருக்குது. சரி, இப்போ சேலம் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கா? இருக்குது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்கா? இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரும். ஏன்னா திருச்சிராப்பள்ளியில் இப்போ பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை கடந்த சில தினங்களாக. இப்போயும் அதுதான் திருச்சிராப்பள்ளியினுடைய வடக்கு பகுதிகள், பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகலாம். திருச்சி மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் லேசான மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. கொஞ்சம் வின் டைரக்ஷனில் சில சேஞ்சஸ் தெரியுது. பார்க்கலாம் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அவர் சொல்லிட்டு இருந்ததே அதுதான், திட்டச்சேரியிலலாம் பெரிய அளவுக்கு மழை இல்லை, ஒரு மாதிரியாக இருக்குது. பட் காரைக்கால் பரவாயில்ல, குழுகுலுன்னு இருக்குன்னாரு. காரைக்கால் வந்திருக்கிறாரு இல்லையா? இப்போ நேற்றும் மழை, இன்றைக்கும் வந்து மழை. அதாவது நேற்று மழை, நேற்று முன்தினமும் மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் தேதியை சொல்லிடணும் இல்லையா? இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா 11/8/2026, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் 2026ஆம் வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணி ஆகுது. நேற்று 10ஆம் தேதியும் வந்து மழையானது காரைக்காலிலும் பதிவானிச்சு. ஆனால் திட்டச்சேரியிலலாம் பதிவாகலைன்னு அந்த நண்பரும் சொல்லியிருந்தார். நாகப்பட்டினத்தில் மழை பதிவாகலை, அது எனக்கு வந்து தெரியுது. அந்தளவுக்கு பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இது இப்படி தான் ஒரு சில லேட்டிடியூட் வரைக்கும் அது வந்து பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த விண்டோட டைரெக்ஷன் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறதுனால. இது எப்போ சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 13 அல்லது 14ஆம் தேதி வாக்கில் அந்த சுழற்சி நகருது இல்லையா, உள்ளே என்ட்ராகும் போது இங்கே இந்த விண்ட் டைரெக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து மேபி நாகப்பட்டினத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம். காரைக்கால் வரைக்கும் வந்து இந்த அளவுக்கு மழை பொழிவை கொடுத்த அந்த பாசிபிலிட்டிங்கிறது, அந்த ஒரு இயற்கை சூழலுங்கிறது வந்து நாகப்பட்டினத்துக்கும் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடாது. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். தென்னுள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து யாராலையும் வந்து மறுக்க முடியாது. நீங்கள் யாராவது தென்னுள் மாவட்டங்களில் இருந்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியில் மழையெல்லாம் வந்து பதிவாகும். இப்பொழுது நாம் கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க தொடங்கிவிடலாம். அதான் சிவகங்கைன்னு மட்டும் நான் சொல்லக்கூடாது இல்லையா? சிவகங்கை, விருதுநகர் மாவட்ட பகுதியில் ஏற்கனவே அந்த காணொலியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே பண்ணிட்டேன். பட் இப்பயும் வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம கேள்விகளுக்கு கடகடன் விளக்கங்கள் வழங்கிடலாம். இப்போ சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இந்த காணொலியின் நேரம் வந்து அதிகமாகிட்டு 28 நிமிடங்கள் எனக்கு வந்து காட்டுது. உண்மையிலே வந்து கொஞ்சம் லென்த்தான ஒரு காணொலியாக தான் அது வந்து வரப்போகுது. அது எனக்கே வந்து தெரியுது. ஆனால் இதில் சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய வேறு சில தகவல்கள் அண்ட் புதுச்சேரி மாதிரியான பகுதிகளுக்கு ஜாகிரபிக்கலாக எப்படி அது வந்து கை கூடலனாலும் வடகிழக்கு பருவமழையில் புதுச்சேரி பகுதிகளும் பெனிஃபிட் அடையுங்கிற ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன். அதையும் உங்கள் கூட நான் வந்து கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அப்போ நேரம் அதிகமாக தானே செய்யும். சரி, நம்ம கேள்விகளுக்கு கடகடன் இன்றைக்கி விளக்கம் வழங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அரவிந்த் எஸ் 8525, நன்றி ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிப்ளை, வெயிட்டிங் ஃபார் ரைன் NEM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோடு காத்துருங்க. வடகிழக்கு பருவமழை நிச்சயமாக கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துரும். விஜயகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து இனிய இரவு வணக்கமுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடிய இனிய இரவு நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்து நீங்கள் இணைந்துருங்க. பால்பாண்டி ஹாய் சார் சொல்லியிருக்காங்க. ஹாய், உங்கள் ஊரில் எப்படி இருக்குது மழை? நிலக்கோட்டையில் இன்றைக்கி மழை பெஞ்சுதா இல்லையா? இருங்க, நானே மழை எடுத்து பார்த்துட்றேன். மழை அளவுகள் எடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அந்த
மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகிறது இருக்கிறது. அப்புறம் உங்கள் ஊர் சைடில் ஏதோ ஒரு அந்த உங்கள் ஊருக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவிலலாம் ஏதோ சில சிக்கல்கள் இப்போ இந்த புதுசாக ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது வனப்பகுதியில் ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஏன்னா எல்லா நிலவரத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அது உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறேன். தேனி மாவட்டத்தில் யாராவது இருந்தீங்க, இல்லை மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் இருந்தீங்கன்னா, மேகமலை அதற்கு நெருக்கத்தில் தான் அந்த பிரச்சனை நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறத கொஞ்சம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நல்ல விஷயம். ஏன்னா மேகமலையே பார்த்திங்கன்னா அதோடைய ஜியாகிரபிக்கல் நேச்சருங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அருண்குமார் நடராஜன் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி க்ரீன் ஹில்ஸ் சைடு 10 மினிட்ஸ் ரெயின் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார். ஸோ பச்சை மழையில் திருச்சி மாவட்டத்தில் மழை பதிவாக இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்திலும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சதீஷ் ராக்கி, குட் மார்னிங் தம்பி, ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுக்கும். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. வடகிழக்கு பருவமழையில் பார்த்துருவோம் மட்டக்களப்பில் எந்த அளவுக்கு மழை பதிவாகுதுங்கிறது. பட்டு மட்டக்களப்பு மாதிரியான இடங்களாக இருக்கட்டும், இலங்கையினுடைய பகுதிகளாகவே பொதுவாக இருக்கட்டும், இந்த கொழும்புவை தவிர்த்துட்டு இந்த கிழக்கு மாகாணங்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அளவிற்கான ஒரு இப்போ தமிழக பகுதிகள் அளவிற்கான ஒரு வெளிச்சம் என்பது கிடைக்கப்படவில்லையோ என்பது எனக்கு வந்து தெரிய வருது. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அங்கே ஃபுல்லாக முடிஞ்சு மழை விட்டு சாத்துன்னு சாத்தி கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி நம்மளாம் அதெல்லாம் கூட பார்த்ததே கிடையாது. நம்ம பெரிய நகரங்களில் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயங்கள்ங்கிற மாதிரி அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. கடந்த ஆண்டிலும் அதை நான் வந்து பார்த்தேன், விட்னஸ் பண்ணேன். அதை நான் மட்டும்தான் சொல்லி கத்திக்கிட்டே கிடந்தேன். இலங்கையில் இந்த மாதிரி மழை ரொம்ப கனத்த மழையாக பதிவாகுது, அது மாதிரி செங்குத்தாக நகர்ந்து போகுதுன்னா ஒரு புயல் என்ன மாதிரியான பாதிப்பை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பேசப்பட மாட்டேங்குது. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் என்ன, அதை நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஜி மதிவானன் அப்படிங்கிற நண்பர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்க. சுபாஷ், இட் இஸ் ரைனிங் எவ்ரிவேர் பட் நாகை இஸ் த ஒன்லி ஒன் லெஃப்ட். வென் டஸ் ஹெவி ரைன் அக்கர் இன் நாகை? கண்டிப்பாக மழையானது பதிவாகும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த காணொலியிலேயே. இந்த காணொலியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. காரைக்கால் வரைக்கும் கொடுத்த இயற்கை நாகப்பட்டினத்திற்கும் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. விண்டு மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஒர்க் அவுட் ஆகிடும், கவலைப்படாதீங்க. வடகிழக்கு பருவமழை சூப்பராக இருக்கும், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போயும் கூட அடுத்த சில தினங்களில் நாகப்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பதிவாகும் பாருங்களேன். ராஜேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து வடகிழக்கு பருவமழை அவுட்லுக் ரிலீஸ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் தான் ப்ரோ எக்ஸாக்டான ஒரு மந்த்துன்னு சொல்லலாம். வடகிழக்கு பருவமழையினுடைய ஒரு அவுட்லுக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ரிலீஸ்னால் அதை பற்றிய நம்ம டிஸ்கஷனை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணுறதுக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் வந்து நம்மளால் பொதுவாக அந்த மேலோட்டமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே இன்னுமே நான் வழக்கமாக நான் பண்ணுறதை விட கொஞ்சம் டீப்பாக தான் இன்றைக்கி நான் வந்து சொல்லியிருக்கிறேன் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக. நீ அவுட்லுக்கு மாதிரி கேட்டிங்கனாக்கா அது மாதிரி நம்ம பண்ணும் போது என்ன ஆகும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லாங் ரேஞ்சில் அந்த வெதர் மாடல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுது இல்லையா கணிப்புகளில், அது என்ன பண்ணுறதுக்குனாக்கா ஒரு சுழற்சி உருவாகாது, இங்கே வந்து கரையை கடந்துருங்கிறத ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே சும்மா அப்படியே போட்டு இங்கே வந்து கரையை கிடக்கலாம் அப்படி இப்படின்னு போட்டு அங்கே பச்சை பெயிண்ட்டு, இங்கே நீல பெயிண்ட்டு, இங்கே சிவப்பு பெயிண்ட்டு. ஸோ பெயிண்ட் அடிக்கிறது தான் அதுக்கு வேலை. வெதர் மாடலுக்கு மஞ்சள் பெயிண்ட்டு எல்லாம் அடிச்சு விட்ரும். நம்ம பசங்களை என்ன பண்ணிவிடுவாங்கனாக்கா, அதுலேயும் அந்த புகழ்ச்சியை விரும்புகிற ஒரு கூட்டம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கெல்லாம் லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். உடனே எடுத்து வச்சுட்டு அந்த மேப் எடுத்து வச்சுட்டு இப்படி காட்டுது அப்படிங்கிறத சாதாரணமாக சொன்னால் பரவாயில்ல, அது சொல்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் நடக்காமையே பல ஆண்டுகள் வந்து போய்விட்டது. இப்படி தான் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் எரருங்கிறது வந்து அதுதான். அந்த வெதர் மாடல்ஸ் வந்து காட்டும். அது எந்த அடிப்படையில் காட்டுன்னா, ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகும், அது வீக்கராகவே வரும், இல்லை ஒரு டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும், தமிழ்நாட்டில் வந்து லேண்ட்ஃபால் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த புயல்லாம் உருவாகிற டைமில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லேண்ட்ஃபால் லொக்கேஷனை காட்டும்ல. அது அந்த மாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு லேண்ட்ஃபால் லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 300 மில்லிமீட்டர் அந்த நேரத்தில் பெய்யலாம், 200 மில்லிமீட்டர் பெய்யலாம், அது போகிற பாதையெல்லாம் மழை அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வடகிழக்கு பருவமழை லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்னு போட்டு அந்த பெயிண்ட்லாம் அடிச்சு விட்டு காட்டி விட்டு போயிடும். பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் மட்டும் நம்ம வந்து பொதுவாக சொல்லுவோம்,
இந்த மழை இன்க்ரீஸ் ஆகலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது தான். ஆனால் இத்தனை புயல் உருவாகும், இந்த தேதிகள் உருவாகும், இங்கே வந்து உள்ளே போகிறோங்கிறதெல்லாம் வந்து அநியாயத்துக்கு அதெல்லாம் வந்து உதாரணம். நான் சொல்கிறேன், நான் பார்த்த விஷயங்களை வச்சு நான் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்னா மேபி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க கூட நினச்சிருக்கலாம். நான் எல்லாரையும் நான் வந்து இது பண்ண சொல்லலை. சில பேர் புகழ்ச்சிக்காக சொல்லுவாங்க, சில பேர் பெருமைக்காக சொல்லுவாங்க. நடந்துட்டுனா நான் அண்டேன் கழித்து விட்டேன்னு கூட சொல்லிக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னாக்கா, மக்கள் கேட்குறாங்கங்கிறதுக்காக சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களும் அப்படி தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அதே என்னால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. பட்டு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக தானே இருக்குது. அதையே நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். லாங் ரேஞ்சில் மட்டும் சொல்கிறேன். ஷார்ட் ரேஞ்சில் 1 வீக் அந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம பேசலாம். வடகிழக்கு பருவமழையில் நிறைய விஷயங்களை 1 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம சில விஷயங்களை வந்து பேசலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பேன் அவுட்லுக்கு, நல்லாயிருக்கும். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி. அசோக் முத்துராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ரெயின் நோ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு கிடைச்ச டேட்டாவில் மழை அளவுகள்லாம் இருக்குது. நேற்று ஒரு இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துருக்கிறார். 11 மணி நேரத்துக்கு முன்பாக இருக்கிறது. பட் இப்போ நம்ம கிடைச்ச டேட்டாவில் தருமபுரி மாவட்ட பகுதிகளில் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்குது. அந்த மழை அளவுகள் தான் குறைவாக இருக்குது. முசமைல் அப்படிங்கிற நண்பர் வந்து தென்கிழக்கு அரபிக்கடல் ஈரப்பதம் குறைவாக இருக்க காரணம் என்ன? தெற்கு இந்திய பெருங்கடல் ஈரப்பதம் எப்போதும் அரபிக்கடலுக்கு வந்து கொண்டு தானே இருக்கும்போது ஏன் குறைகிறது? திரும்பவும் ஈரப்பதம் எப்பொழுது அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது? விளக்கம் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, இது வந்து எப்படின்னா எல்லா நேரத்துலையும் அங்கே வந்து ஈரப்பதம் வந்து அதிகரித்தே இருக்கப்படுறது கிடையாது. அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் டிஃப்ரென்ஸை வந்து பார்க்குறோம். இப்போ இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து எல்லா ஆண்டுமே ஒரே மாதிரியான மழைப்பொழிவு தானே இருந்திருக்கணும். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா இப்போ எல்லா வருஷமும் அங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்குனாக்கா, அரபிக்கடல் பகுதிகளில் ஈரப்பதம் நன்றாக இருந்து காற்றும் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து அதிக அளவில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே தானே இருந்திருக்கணும் எல்லா வருஷமும். அப்போ ஏன் மான்சூன் வந்து ஃபெயிலியர் சில நேரங்களில் ஆகுது? அப்போ ஏன் சில பகுதிகளில் வந்து குறைவான அளவு மழைப்பொழிவு பெறுதுன்னா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி வந்து வேறொரு இடத்துல நடந்திருக்கும், இந்த வாட்டி நமக்கே வந்து நடக்குது. அதை விட முக்கியமாக இந்த காற்றினுடைய அந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அது நல்ல கரெக்டாக இங்கே வந்து உள்ளே ஊடுருவணும். அதற்கு தகுந்த மாதிரி சுழற்சி ஏதாவது வந்ததுன்னா, இப்போ ஆந்திரா பக்கத்தில் ஏதாவது ஒரு சுழற்சி வந்து வடக்கு ஆந்திராவில் லேண்ட்ஃபால் ஆகி அது கொஞ்சம் அதோடைய பாத்து கொஞ்சம் டிபிக்கலாக அந்த லேண்டுக்குள்ளே நகர்ந்து போகுது இல்லையா, அது கரெக்டாக அமைஞ்சதுன்னா விண்டு செமையாக உள்ளே வரும். அந்த பீரியட்லாம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈரப்பதமே இருந்தால் கூட அந்த காற்று அதை கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா, அதுவும் மெயின் மேட்டரு. ஈரப்பதம் இப்போ கம்மியாக தான் இருக்குது. சில நாட்கள் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து சில நாட்களில் ஒரு 2 நாளாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுதான் அதனுடைய அந்த அமைப்பே அதுதாங்க. ஈரப்பதம் வந்து சில ஆண்டுகளில் இந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எம்ஜேஓ இருந்ததுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அந்த காலகட்டத்தில் கன்வெக்ஷன் நல்லா பெட்டராக இருக்கும். அப்போ கொஞ்சம் மழையானது பதிவாகும். கடல் சார் அலைவுகளை சொல்கிறேன். இது இல்லாமல் வேறு நிறைய காரணிகள் இருக்குது. பட் இந்த ஆண்டுக்கான அந்த மான்சூனை நம்ம அனலைஸ் பண்ணும் போதே இது வந்து அதாவது பருவமழைக்கு முந்தைய கணிப்புகள்லாம் என்ன சொன்னிச்சுங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதையும் மீறி அதெல்லாம் அட்மாஸ்பியர்லேயே என்ன வந்து அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கலை. அதனுடைய தாக்கத்தை நம்ம வந்து முழுமையாக இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தான் பார்ப்போம். அதையும் நான் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறேன். இது இன்னும் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ எப்படின்னா அங்கே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பெசிஃபிக்கில். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இம்பேக்ட் வந்து இன்னும் இந்திய பெருங்கடலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து தெரியல. அதனால தான் எல்னினோவால் இப்போ தமிழ்நாட்டில் மழை குறைவாக அந்த நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைவாக பதிவாகுதுன்னா அதற்கு எல்னினோ காரணம் கிடையாது. ஆனால் வடை சொல்கிறவங்க அப்படி தான் வடை சொல்லுவாங்க. ஏன்னா அதே எல்னினோ காலகட்டம்னு நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்தில் தான் குஜராத்தில் கனமழை கொட்டி இருக்கிறது. சில நாட்கள் வடகிழக்கு இந்தியாவில் கனமழை கொட்டி இருக்கிறது. இமயமலை அடிவார பகுதிகளில் சில அப்பப்போ கொட்டிகிட்டு தான் இருக்குது. இத்தனை விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வட இந்தியாவில் மழை கம்மியாக இருக்குன்ட்டு தான். அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்கு. அதனால் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இங்கே இன்னும் வரல. அது வருமானு கேட்டிங்கன்னா வரும். அது எப்போ வரும்னாக்கா மேபி நெக்ஸ்ட் இயரில் இருக்கலாம். அதை நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கும். அண்டு
மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்பயும் இதே மாதிரியான சூழல்கள் தொடர்ந்ததுன்னா நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதனுடைய இம்பேக்ட் இருக்கிறத நம்மளால் உணர முடியும். இப்போதைக்கு இந்திய பெருங்கடலில் அதனுடைய இம்பேக்ட் வந்து பெரிய அளவில் இல்லை. அதனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸே நமக்கு ரொம்ப ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்ப ஃபேவரபுளாக இல்லை தமிழகத்திற்கு. அது என்னமோ தெரில, அதுக்கான அது என்னமோ என்ன மாயமோ தெரிலங்கிற மாதிரி. ஏன்னா பிற பகுதிகளெல்லாம் மழை வந்து பேஞ்சிருக்குதுல்ல, அப்படி நம்ம வந்து பார்க்கணும். சரி விடுங்க, அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசி கேள்வி அசோக் முத்துராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து வச்சுருக்கிறாரு. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் எப்போது ரெயின் கிடைக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்பப்போ ரெயின் கிடைத்து கொண்டு தானே இருக்கிறது சகோ. இப்பொழுது கூட நான் மழை அளவுகள் எடுத்து பார்க்கும் பொழுது தருமபுரி மாவட்டத்தில் கணிசமான இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குது. உங்கள் பகுதியில் பதிவாகலையா? காத்துருங்க, மழை கிடைத்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் உட்பகுதிகள் வந்து அப்பப்போ தான் மழை பொழிவை பெறும். மேற்கு திசை காற்று வீரியம் குறைவாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் மழை பொழிவை பெறும். ஆனால் இந்த ஆண்டு வந்து அப்பப்போ உட்பகுதிகளில் தான் நல்ல மழையெல்லாம் பெய்யுது. உட்பகுதிகளில் பெய்தது போக தான் சில நேரங்களில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே பெய்யுது. அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்த பீரியடில் எங்கே பெய்யணுமோ அங்கே வந்து சரியாக பெய்யலை. அதை நம்ம வந்து பேசணுமா இல்லையா? பேசியிருக்கோம். அண்ட் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் பெட்டரான ரெயின்ஃபாலுங்கிறத நான் ஞானித்தனமாக அடித்து சொல்கிறேன் உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். சென்னையாக இருக்கட்டும், சென்னையில் டெய்லி எங்கேயாவது மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த தென்மேற்கு பருவமழைக்கு முன்பிலேருந்தே நம்ம அதை பேசிகிட்ருக்கோம். தென்மேற்கு பருவமழை வீரியம் பெற்றிருந்தாலும் சரி பெறாவிட்டாலும் சரி இந்த ஆண்டு சென்னை மாநகருக்கு அப்போ பொழுது மழையானது கிடைத்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கிடைச்சிட்ருக்கு. அப்போ இதை நீங்கள் எப்படி ஒரு ஃபேவரபுள் இல்லாத ஒரு மான்சூன்னு சொல்ல முடியும்? அப்போ உங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களில் இப்போ காரைக்காலே பெய்கிற மழையை வந்து ஜாஸ்தின்னு நான் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து எல்லா காலங்களிலையும் வந்து இப்போ 4 நாள் 3 நாள் இப்போ தொடர்ந்து மழை பெய்யுதுன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பெஞ்ச மழை வந்து பெரிய அளவில் இல்லை காரைக்காலில். இப்படி இதற்கு முன்பு மழை பெஞ்சது, அதற்கு முந்தைய நாள் மழை பெஞ்சது, அதுக்கு நடுவில் ஒரு நாள் விட்டுருக்கு. அது இப்போ கூட மிட் நைட்டில் பெஞ்சிட்டு அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஒரு வலுவான மழை வந்து பதிவானுச்சு. ஸோ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அப்போ கடலோர பகுதிகளில் இந்த அளவுக்கு மழை வந்து பதிவாகி இருக்குது, அதுவும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில். அப்புறமேல அது இன்னும் கம்மி நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? இதை விட மோசமான மழையை நம்ம தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நிறைய ஆண்டுகளில் சந்திச்சிருக்கோம். நான் சொல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு இது உண்மையிலே ஒரு பாதிப்பு. ஆனால் வடகடலோர மாவட்டங்களுக்கோ பிற பகுதிகளுக்கோ இது ஒரு பாதிப்பான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்குது. அது மழையினால் பாதிப்பு இல்லை. ஒருவேளை அந்த தண்ணீர் வரல, அதனால் நம்ம குறுவை சாகுபடி அண்ட் இங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாகுது, பணிகள் பாதிக்கப்படுது, அதனால் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல்கள் அதெல்லாம் வந்து வேறு. மற்றபடி இயற்கையாக பார்த்தோம்னாக்கா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் பதிவாகக்கூடிய இயல்பான வெப்பச்சலன மழையுடன் ஒப்பிடுகையில் வெப்பச்சலன மழை தான் இங்கே டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு, தென்மேற்கு பருவமழை டாமினேட் பண்ணலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் தோழர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். காணொலியின் நேரம் வந்து லென்த்தாக தான் இருக்குது, அதை நானும் வந்து ஒத்துக்கிறேன். அது எப்படி சொல்கிறதுனா, சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நேரத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது கிடையாது. அதை நான் சொல்லி தான் தீரணும், வேறு வழி கிடையாது. ஷார்ட்டாக பண்ணுங்கங்கும் போது நான் ஷார்ட்டாக பண்ணேனாக்கா உங்களுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது, எல்லாமே வந்து ஹாஃப் பேக்கடாக இருக்கும். இது எப்படி வரும்னாக்கா, இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டோட சேனல் ஒன்று, அதில் நாங்கள் வந்து பேசுவோம், 6 மணி நேரம் பேசுவோம், 7 மணி நேரம் பேசுவோம், 8 மணி நேரம் கூட பேசுவோம் உட்காந்தோம்னா. அது அவர் என்ன பண்ணுவார்னா கட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னு சொல்லிட்டு அவர் சில காணொலிகளை வந்து இன்னொரு பையன் இருக்கார் அவர்கிட்ட கொடுத்துருவார். அந்த பையன் என்ன பண்ணுவார்னாக்கா பார்ப்பார், அப்பா இது ரொம்ப டைம் எடுக்குது, இந்த இடத்தெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த வெதர் ரிலேட்டட் விஷயம் மேஸ்க்ரீன் ஹை ப்ரெஷர்லேருந்து அந்த சேனலில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருந்தேன், அது எதுவுமே வந்து வரல.
ஸோ அது நம்ம கையில் கிடையாது. எடிட்டிங்னு ஒரு தனியாக ஒரு ஆள் ஒருத்தர் போட்டிங்கன்னா அவங்க அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவாங்க. இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா, உங்கள் கூட அப்படியே நான் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். இதில் எந்த விதமான எடிட்டிங்கும் கிடையாது. இதில் கட்டிங்கு ஒட்டிங்கு எதுவுமே இருக்காது. இதை அப்படியே எடுத்து ஒரு இமேஜை மட்டும் வச்சு நான் வந்து போடுறேன். சில பேர் கேட்குறதையும் பார்க்க முடிஞ்சுது முகநூல் பக்கத்தில். நீங்கள் ஏன் முகத்தை காட்டி பேச மாட்டேங்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் தமிழ் கம்யூனிட்டி இருக்குது இல்லையா, இதில் முதல்ல முகத்தை காமிச்சு லைவில் வந்து கேள்விகளுக்கு விளக்கங்கள்லாம் வழங்கினதுங்கிறது நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். 2016, 17, 2017, 18லலாம் நம்ம அடிக்கடி காணொளிகளை பேசியே போட்டிருக்கேன் நான் நிறைய முறை. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல. இப்போ சமீப காலமாக ஏன் பண்ண முடியறது இல்லைனாக்கா, அதை உட்காந்து பேசணும், அதுக்கு எதுக்கு கொண்டு போய் கேமரா வைக்கணும், மைக் எடுத்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், அது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லை. இது ஈஸியாக இருக்குது, குரல் பதிவாக பேசுகிறோம், செட்டப்பு தேவை கிடையாது. நான் இப்போ ஒரு சட்டை கூட இல்லாமல் கூட அந்த காணொலியை பேசிட்டு போய்டுவேன். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்காகலாம் நம்ம வந்து மெனக்கெட்டு இருக்க முடியாது. அதுக்காகலாம் ஒரு சேரை போட்டு உட்காந்து லைட் எடுத்து வச்சு அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன தேவை, வானிலை தொடர்பான விஷயங்கள் தேவை, அதை விளக்கணும், அவ்வளோதான். அதை நான் வந்து இப்படியே சொல்லிட்டு போயிடுவேன். தேவை ஏற்படும் பொழுது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் லைட்டிங்கே இல்லைனா கூட சில நேரங்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்னொரு மொபைல் ஃபோன் எடுத்து வச்சு நான் பேசினதெல்லாம் உண்டு. லாஸ்ட் இயரும் நான் வந்து நிறைய முறை அது மாதிரி வந்து பேசியிருக்கேன், நைட் நேரத்தில் போகக்கூடிய காணொலிகளில். அவ்வளோதான் தொடர்களே, இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். எப்படியும் 11ஆம் தேதி தானே இன்றைக்கி, சென்னைக்கு வேறு கிளம்பணும். 13ஆம் தேதி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஸோ பார்க்கலாம். 11ஆம் தேதி நள்ளிரவு அதிகாலை நேர குரல் பதிவு வருதா, அது எந்த மாதிரியான நேரத்தில் அப்படி அங்கே போய் அந்த குரல் பதிவு பண்ண முடியுதாங்கிறத நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.